செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த சிக்கன் பிரியாணி. பிகினர்ஸ் கூட பயம் இல்லாமல் தைரியமாக செய்யக்கூடிய மெத்தடில் நான் செஞ்சு கொடுக்குறேன். நம்ம இப்போது பிராய்லர் சிக்கன் தான் எடுத்துருக்கோம். பிராய்லர் சிக்கன் தோலோடு வாங்கிக்கோங்க, அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டி வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை விட பெருசு போடலாம், ஆனால் இது மீடியம் சைஸு, இது ஈஸியாக இருக்கும். வெங்காயம் எடுத்துருக்கோம், பெரிய வெங்காயம். சரிங்களா, நம்ம இப்போ 1 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவை ஒரு 300 கிராம் வெங்காயம், அப்புறம் சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கல்பாசி, ஜாதிபத்திரி, அன்னாச்சி பூ, மராத்தி முக்கு, இது சதா குப்பை சொல்லுவாங்க, படை இலச்சி, சின்ன ஏலக்காய். சரிங்களா, இந்த பெரிய ஏலக்காய் போட்டால் நல்ல வாசனை கொடுக்கும், கிடைக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது சதா குப்பை. இது ரொம்ப நல்லா இருக்கும், பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால இது எடுத்துருக்கேன். உங்களுக்கு கிடைச்சா அது யூஸ் பண்ணிக்கலாம், இது இல்லைனாலும் செய்யலாம். கல்பாசி ரொம்ப நல்லது. ஜாதிபத்திரி போடும்போது பிரியாணிக்கு நல்ல ருசி கொடுக்கும். சரிங்களா, அளவாக போடுங்க, ஜாஸ்தியாக போடாதீங்க. சரிங்களா, புதினா எடுத்துருக்கோம், கொத்தமல்லி எடுத்துருக்கோம். சரிங்களா, ரெண்டும் ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கோம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எடுத்துருக்கோம், ஒரு 75 கிராம். சிக்கனை கட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக வெட்டிக்கோங்க. வெங்காயத்தை நைஸாக வெட்டினா தான் உங்களுக்கு வதக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தக்காளியும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக ஸ்லைஸ் பண்ணுங்க, இதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் எடுக்காது, ரொம்ப அழகாக வதங்கும். பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். சரிங்களா, இஞ்சியும் பூண்டையும் தோல் எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகாவை அரைச்சி வச்சிருக்கோம். இந்த கரம் மசாலா, அதாவது இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் ஒரு 4 நாள் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். நெய், அது இது ரொம்ப கம்மியான எண்ணெய் ஊற்றி சேர்ப்போம். எண்ணெய் அடுப்பு பற்ற வச்சுன்னு பிரியாணி செய்யறதுக்கான பாத்திரத்தை வச்சுக்கிறோம். பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யை சேர்க்க போகிறோம், ஆனால் முதல்ல பாத்திரத்தில் எண்ணெய் தான் சேர்க்கணும். இது ரொம்ப கம்மியான ஆயில் ஊற்றி செய்யறதுக்கு நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப எண்ணெய் ஊற்றி அப்படியே கையெல்லாம் ஒட்டுற மாதிரி பிரியாணி அந்த மாதிரி செய்யலை. நம்மளுக்கு ரொம்ப மினிமம் ஆயிலில் நம்ம செய்கிறோம். சரிங்களா, நான் பாருங்கள், குட்டி டீஸ்பூனில் தான் உங்கள் எதிர்க்க போடுறேன். இவ்வளோ தான் இதோட எண்ணெயே. அதுக்கு தான் வெங்காயத்தில் நீங்கள் பொடியாக நல்ல ஸ்லைஸை நைஸாக பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் நம்ம நெய்யை சேர்த்துக்கிறோம். முதல்லையே நம்ம நெய் சேர்த்தோம்னா சூடான பாத்திரத்தில் தீ பிடிக்கும், அடி பிடிக்கும், கருகும். சரிங்களா, அதனால் நம்ம முதல்ல எண்ணெய் சூடான அப்புறம் நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். அன்னாச்சி பூ, மராத்தி முக்கு, ஜாதிபத்திரி, இதெல்லாம் பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கணும். நல்லா எண்ணெய் நெய்யும் சேர்ந்து அதில் நல்லா இது வரும்போது அழகான ஒரு வாசனை வரும். பிகினர்ஸ் பயப்படாமல் செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது. இப்போது வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை எவ்வளோ அழகாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா நைஸாக ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வதங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாரும் வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டால் வதங்கணும்னு சொல்லுவாங்க. நான் பாருங்கள், கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி ஸ்லைஸை இப்படி போட்டு அழகாக நம்ம வதக்கலாம். எவ்வளோ அழகாக வதங்கி வருதுன்னு நீங்களே பாருங்கள். பிகினர்ஸ் தைரியமாக செய்யுங்க, இது ட்ரை பண்ணுங்க. எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் கொடுக்குறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம், ஈஸியாக வதங்கிடும். நான் உப்பு சேர்க்காம வதக்குறேன். நான் எப்போ உப்பு சேர்க்குறேன்றதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நிறைய பிகினர்ஸ் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, பிரியாணி இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல்
நான் உப்பை எந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன்னு பாருங்கள். எந்த பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சேர்த்தா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ நம்ம 4 பச்சை மிளகா கீறி வச்சிருக்கிறது சேர்த்துக்கணும். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். நம்ம அரைச்சி போடுற ஃப்ளேவர் வேற மாதிரி வரும். இப்போ நம்ம ராவா போடுற இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போ நம்ம இஞ்சி சேர்த்துக்கிறோம். முதல்ல இஞ்சி தான் சேர்க்கணும். இஞ்சி பூண்டையும் தனித்தனியாக சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர்ஸ் வேற மாதிரி வரும். நீங்கள் இஞ்சி பூண்டையும் சேர்த்து அரைச்சி ஒரே டைமில் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வேற மாதிரி வரும். இது நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி நல்லா ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம பூண்டை சேர்க்குறோம். சரிங்களா? பூண்டை சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், பேஸ்ட் இந்த மாதிரி கூடி வரணும். தக்காளி தொக்கு மாதிரி வரக்கூடாது. எப்போவுமே தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். பிரியாணிக்கு இப்படி தான் வரணும். நான் வந்து இப்போது 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், நான் குட்டி டீஸ்பூன் இருக்கிறதால நான் இப்படி சேர்க்குறேன். என் ஒய்ஃப் இந்த மாதிரி டீஸ்பூன் தான் வச்சுருந்தாங்க, அதனால் அதையே எடுத்து செய்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணும் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா வந்து 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் அது வந்து பிகினர்ஸ்க்காக தான் பண்ணுறதால பண்ணுறோம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற பட்டை, லவங்க, கிராம்பு, ஏலக்காவை 2 போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதை இப்போ சேர்த்துக்கணும். இப்போ மொத்தமாக சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா பிரியாணி செய்ய தெரிஞ்சவங்களுக்கு இது இல்லை, பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு சேர்த்து செய்யறதுக்காக நான் இப்போ கொடுக்குறேன். பச்சை மிளகா பேஸ்ட் 8 பச்சை மிளகா அரைச்சி வச்சிருந்து இல்லையா, அது நம்ம சேர்த்துக்கணும். இந்த பச்சை மிளகா பேஸ்ட் இல்லாமையும் செய்யலாம். நீங்கள் ஒரு 6 பச்சை மிளகாவை போட்டுட்டு செய்யலாம். பச்சை மிளகா பேஸ்ட்டை அரைச்சி போடுமா அது நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து இப்போ மீடியமாக இருந்தாவே ஓகே தான். ஏன்னா பிகினர்ஸ் நீங்கள் செய்யும் போது கொஞ்சமான குவான்டிட்டி செய்யும் போது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால் நீங்கள் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கணும். இப்போ நான் தயிர் சேர்க்குறேன். சரிங்களா? 1.5 கப் தயிர் இது சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிர் கம்மியாக சேர்க்கலாம், ஜாஸ்தியாக சேர்க்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. சரிங்களா? தயிர் சேர்க்கறது வந்து அந்த கறியில் ஒரு டேஸ்ட் வரணும், ஒரு பைண்டிங் வரணுன்றதுக்காக தான். சமையல்ன்றது புரிதல் தான். நீங்கள் வந்து எந்தெந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பண்ணுது அப்படின்னு செய்யும் போது அதை புரிஞ்சிக்கன்னா உங்களுக்கு சமையல் ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இந்த மாதிரி அழகாக பைண்ட் ஆகி வரும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்க தக்காளியை இப்போ நம்ம சேர்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ சேர்க்குறோம். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல. நான் எந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்குறேன்றதை வெயிட் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா பிடிக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு போதும், நீங்கள் டிசைட் பண்ணுறது இந்த பிரியாணியில் எடுத்துகிட்டு வர முடியும். அந்த டைப்பில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி ஸ்லைஸு எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வதங்கிடும் தக்காளி. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப டைம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். பயப்படாமல் செய்யுங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாலாம் அரைச்சோம் இல்லையா, அதில் இருக்க தண்ணியை இப்போ நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். அதனால் இந்த ட்ரைனஸ் வராமல் இருக்கிறதுக்காக, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள் பேஸ்ட் எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? தோலோட கறி சேர்க்கும் போது பிரியாணி நல்ல சுவையாக வரும். தோல் ஃபேட்டு அந்த மாதிரி நினைக்கிறவங்க தோல் இல்லாமல் செஞ்சுக்கலாம், தவறு கிடையாது. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஜாஸ்தி சேர்த்துருந்தா ஓகே தான். இப்போ நாங்கள் வந்து ஆயிலும் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நாங்கள் கறியில் வந்து தோலோட கறி சேர்த்தோம். பிரியாணிக்கு தோலோட கறி சேர்க்கும் போது நல்ல ருசி இருக்கும். கறி வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டியாக வெட்டி வாங்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் வெட்டி வாங்கும்போது நம்ம கிளறி விடும்போது உடையாமல் இருக்கும் கறி. நம்ம நல்லா கொதிக்க வச்சு செய்யும் போதும் வரும். பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக போட்டால் உடஞ்சிரும், ரொம்ப பெருசு பெருசாக போட்டால் வேகாமல் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்கும் போது தண்ணியை நீங்கள் தனியாக கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி அதில் சேர்த்துனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற விதத்தில் நீங்கள் தைரியமாக சேருங்க, ஒரு பிரச்சனையும் வராது.
கம்மியாக சேர்த்திங்கன்னா தான் கஷ்டம், ஜாஸ்தியாக சேர்த்தா ஒரு கஷ்டமும் இல்லை. உங்களுக்கு 2 வாட்டி செய்யும் போது உங்களுக்கு அந்த நிதானம் தெரிஞ்சிடும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது இப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா காரம் தான் செக் பண்றோம். காரம் மசாலாலாம் போதுமா? இப்போதான் நான் உப்பு சேர்க்கிறேன். தெரியுதுங்களா பிகினர்ஸ்? இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்க்கிறேன். இப்போ சேர்த்தா கறியில சேராது அதெல்லாம் இல்லை. நம்ம சேர்த்துருக்குது பிராய்லர் சிக்கன். ரொம்ப குயிக்கா அப்சர்வ் பண்ணும் அது உப்பை. நீங்க தைரியமா இப்போ உப்பை செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்தா கரெக்டா இருக்கும். இப்போ அரிசியை சேர்த்துட்டோம். 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் நம்ம இப்போ அரிசியை சேர்த்துட்டோம். மீடியமாக கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் சேர்த்தா அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாது. இப்போ தான் நீங்கள் அரிசியை சேர்த்துட்டு லெமன் சேர்க்கணும். அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னால் லெமன் சேர்க்கக்கூடாது. சரிங்களா? கொஞ்சமாக செய்யும் போது இந்த டிஃபிகல்ட்டி பார்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு லெமன் சேரணும். முதல்ல நீங்கள் லெமனை சேர்த்துட்டீங்கன்னா கறி வேகாது. இப்போ நீங்கள் லெமனை சேர்க்கும் போது அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்ல ஒரு உதிரி உதிரியாக வரும் பிரியாணி. பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வத்திச்சு. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம தம் போடுறதுக்கு ரெடி. இப்போ தம் போடலாம். நான் கோதுமை மாவு தான் உருட்டி வச்சிருக்கேன். இந்த வாய்ப்புறத்தில் நான் கோதுமை மாவு வச்சு இப்போ தட்டு போட்டு டம் போட போறோம். டம் போட்ட அப்புறமேட்டு நல்லா தட்டி விட்டுக்கலாம். சூப்பர், ரெடியா? ஹை ஃப்ளேம்ல இருக்கணும் அடுப்பு. ஹை ஃப்ளேம்ல இருக்க அடுப்புல இருந்து தம் சைடு வழியா புகை வந்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் விடுங்க. லோ ஃப்ளேம்ல மேல சுடு தண்ணி போட்டிருக்கோம். நம்ம எடுத்துட்டோம். இப்ப தம் ஓபன் பண்ணிட்டோம். பாருங்க ரைஸ் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. க்ளோஸ்அப்ல பாக்குறீங்களா? எவ்வளவு அழகா ஜூஸியா வந்திருக்கு பாருங்க ரைஸ். போல ட்ரையும் கிடையாது. நான் அடி கலரையும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ட்ரையும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. டிஸ்பிளே வச்சிருக்கேன் பாருங்க, எவ்வளவு கியூட்டா அழகா வந்திருக்கு. ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி பிகினர்ஸ்க்காக. பாருங்க கறி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாட்ச், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட்ஸ். தேங்க்யூ.